நமக்கு தெரியாது சிவராத்திரினா என்ன என்ன செய்யணும் அப்படின்னு. நாம் எல்லா கடவுள்மார்களையும் வணங்குறோம், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது செய்ய மாட்டேன்றோம். அவங்க என்ன செஞ்சு அந்த நிலைக்கு சென்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாம் எப்படி மாறினாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அந்த நடைமுறையில் நாமளும் செல்லணும். அப்போ தான் நாமளும் அவங்க போல ஆக முடியும். எல்லாரும் நம்ம தேடி வருவாங்க, ஏன்னா ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். எது சரியானது, எது தப்பானது, எது நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இங்கேருந்து, எது இங்கேயே விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் ஞானம், வேறு எதுவும் கிடையாது. நான் இப்போ சின்ன குழந்தைங்க இருந்தால் வீட்டில் அவங்கள பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு சிரிப்பு வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கலந்த தன்மையாக நமக்குள்ளே எந்த ஒரு கல்மஷமும் இல்லாமல் ஒரு பியூர் சோலாக நம்ம மாறிட்டோன்னா கண்டிப்பாக நமக்குள்ளேருந்து அந்த ஹாப்பினஸ்ன்றது வெளியே படும். நம்ம சுற்றி இருக்கிற உலகம் விஷம் போல் நமக்கு இது பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எதுவுமே நம்மளை தாக்காமல் நம்ம வாழணும். நம்ம சுத்தமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, எனர்ஜெட்டிக்கான வாழ்க்கை வாழணும்னா நாம் சிவன் போல ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமம். மகா சிவராத்திரி இன்னைக்கு நாம் இங்கே அனைவரும் கூடி இந்த அளவுக்கு தியானம் பண்ணுறது, நாம் பிறந்து இத்தனை வருஷம் கழித்து நாம் செய்துட்டு இருக்கிற சரியான ஒரு பயிற்சி. ஏனென்றால் நமக்கு தெரியாது சிவராத்திரினா என்ன என்ன செய்யணும் அப்படின்னு. நாம் எல்லா கடவுள்மார்களையும் வணங்குறோம், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது செய்ய மாட்டேன்றோம். அவங்க என்ன செஞ்சு அந்த நிலைக்கு சென்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாம் எப்படி மாறினாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அந்த நடைமுறையில் நாமளும் செல்லணும். அப்போ தான் நாமளும் அவங்க போல ஆக முடியும். அதுக்காக தான் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஒரு ஆன்மா பூமிக்கு ஏன் வருது? அது பயணத்தில் வளரணும். இன்னும் நான் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற அந்த வளர்ச்சி என்ற அந்த ஒரு கட்டத்தில் அது வளரணும்னா பூமி மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, வேறு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை ஆன்மாக்கு வளர்ச்சிக்கு. ஸோ இந்த அற்புதமான பூமிக்கு நாம் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் ஒரு ஆன்மாவா. எதுக்காக? இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக. அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்போ கிடைச்சது? பத்ரிஜியோட இணைந்தும் போது தான், அந்த தியானம் என்றது பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையின் நோக்கமே நமக்கு புரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு மனித பிறவி எடுத்து, அற்புதமான இந்த உடல் எடுத்து, அற்புதமான பூமிக்கு அற்புதமான ஒரு குருவை நாம் சந்தித்து இந்த அற்புதமான பயிற்சியை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு நாமளே அற்புதமாக கிளாப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ சிவராத்திரி என்றாலே ராத்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இரவு மட்டுமே அவ்வளோ முக்கியமானது? நாள் முழுக்கமே நம்ம பயிற்சி செய்யலாம் இல்லையா? ஏன் இந்த நைட்டுன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் 3 ஜாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைகள் அபிஷேகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இரவு முழுவதும் சிவனுக்கு அந்த இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் வெளியே பண்ணுறாங்க, நாம் உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நாம் அந்த ஆற்றல் என்றது ரொம்ப அந்த ஹீட் வைப்ரேஷன், ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தியானம் செய்ய 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 நமக்கு அந்த எனர்ஜி அதிகம் ஆக 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 பாடியெல்லாம் ஹீட் ஆகிடும். ஆனால் அதனால தான் சிவனுக்கு அந்த அபிஷேகங்கள் எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, குளிரணும், அந்த குளிர்ச்சி என்றது வரணும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி வாங்கிட்டே இருப்பாங்க. சிவன் அப்படின்றாலே நமக்கு அந்த போஸ்டரே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் தான். ஸோ அவர் எப்போவுமே அந்த தியான நிலையில் தான் இருப்பார். ஸோ பத்ரிஜி சொல்லியிருக்காரு, மும்மூர்த்திகள் பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ சிவன் யார் ஒருத்தர் அற்புதமாக அழகாக நிறைய தியானம் பண்ணுறாங்களோ அவர் சிவனுக்கு சமம், சிவன் போல அவங்க. ஸோ நம்ம சிவனாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிவன் நம்ம சிவனாக மாறின பிறகு சக்தி நம்மக்கிட்ட
வராமல் இருக்க முடியாது. சிவன் எங்கேயோ சக்தி அங்கே. அதனால நாம் கண்ணை மூடிட்டு சுவாசத்துடன் இருந்தால் போதும். தன்னால் நம்ம சக்தி வாங்கிட்டு இருப்போம். நாம் எதுவும் சக்தியை வர வைக்கணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள புகழணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீ கண்ணை மூடி உட்காரு போதும், நீ சிவனாக மாறிடு. சக்தி தன்னால் தேடி நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ சிவனும் சக்தியாக நாம் மாறின பிறகு அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஞானம், சரஸ்வதி அம்மாள் வருவாங்க. ஞானம் வரும். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாரையும் தேடி நாம் போயிட்டே இருக்கிறோம். எல்லாரும் நம்ம தேடி வருவாங்க. ஏன்னா ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். எது சரியானது, எது தப்பானது, எது நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இங்கேருந்து, எது இங்கேயே விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் ஞானம், வேறு எதுவும் கிடையாது. எதற்கு நாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எதுக்காக நாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சாலே போதும், அதுதான் ஞானம் அப்படின்றது. ஸோ சரஸ்வதி அம்மாள் வந்தாச்சு. சரஸ்வதி அம்மாள் வந்தால் கூட யார் வருவாங்க? பிரம்மதேவர் வருவாங்க. பிரம்மதேவர் வந்தால் அவர் என்ன பண்ணுவார்? புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இல்லையா? ஸோ எதை பண்ணாலும் ஒரு புதுமையாக இருக்கும். இந்த மெடிடேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ புதுமையாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பண்ணும்போது புதுமையாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாம் பிரம்மனாக மாறிட்டாங்க, க்ரியேட்டர்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ நாம தான் எல்லாமே, நாம் சிவனை மட்டும்தான் நம்ம பயிற்சி செய்யணும். சிவன் ஆக்கிறதுக்கு மட்டும்தான் நாம் முயற்சி எடுக்கணும். மற்றதெல்லாம் தனக்குத்தானே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது பிரம்மனாக நாம் மாறிடுவோம். ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வரும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி மெக்கானிக்கலாக எழுந்துட்டோமா, பல்லு வலிச்சோமா, குளித்தோமா, போனோமா, வேலை செஞ்சோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, குழந்தைங்கள பெற்றோமா, இதுதான் வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையும் அப்படி தான் போகுது. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்காது, புதுமையாக இருக்கும். ஒரு சமையலே பண்ணாலும் அற்புதமாக டேஸ்டியாக பண்ணணும். ஒரு வேலையே பண்ணாலும் அது இன்னும் அழகாக எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி நம்ம மைண்ட் எப்போ பார்த்தாலும் புதுமையை தேடி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம பிரம்மனாக மாறியிருக்கோம் அப்படின்றது பொருள். அதுக்கப்புறம் நம்ம பிரம்மனாக மாறின பிறகு யார் வருவாங்க? விஷ்ணு, மகாவிஷ்ணு வருவாங்க. மகாவிஷ்ணு என்ன செய்வார்? அது எல்லாமே பர்ஃபெக்டாக சமமாக, எப்படி அது ஸ்டடி மைண்டடாக, எந்த ஒரு குழப்பங்கள் இல்லாமல், ஸோ எப்படி நம்ம வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 2 இது இருக்கும் இல்லையா, நம்மளோட ஃபிசிக்கல் லைஃபு, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பேலன்ஸிங்ன்றது அது மேலே நமக்கு பற்று கிடைக்கும். அது நமக்கு பற்று கிடைக்கணுன்னா நாம் என்ன செய்யணும்? நம்ம விஷ்ணுவாக மாறத்துக்கு நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல லக்ஷ்மியாக மாறணும். ஸோ அதுதான் சர்வீஸ். லக்ஷ்மியை நாம் சர்வீஸ்க்கு வந்தால், ஸோ லக்ஷ்மி தேவினா எல்லாரும் காசு பணம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பத்ரிஜி சொல்லி தான் நானே அந்த நோக்கத்தில் பார்த்துருக்கேன். லக்ஷ்மி தேவினா சேவை. ஸோ எப்போவுமே விஷ்ணு பாதங்களை இதை சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி நாம் சேவையில் இருக்கும்போது, சேவைனா நாம் மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும், யாருக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது, அந்த சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி நம்மளை தேடி வருவாங்க. நாம் அவங்கள தேடி போக வேண்டாம். ஸோ என்கிட்ட காசு இருந்தால் தான் நான் சர்வீஸ் பண்ண முடியும், என்கிட்ட இப்போ இது இருந்தால் தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்னு யாரும் காத்துக்கிட்டு உட்காந்துங்க. நம்மக்கிட்ட காசு இல்லையா, எதுவுமே இல்லையா, நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல், சிரிப்பு என்றது கொடுக்கறதுக்கு ஏதாவது காசாக பண்ணுமா? ஒருத்தரை பார்த்து சிரித்தோன்னா அந்த சிரிப்பே அவங்களுக்கு இவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும், இவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்கும், இவ்வளோ ஒரு நமக்கும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கும். அது கூட நம்மளால் கொடுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்தாலே ஏன்டா இவங்க வந்தாங்கன்ற மாதிரி இல்லாமல், பார்த்தாலே ஒரு
சிரிப்பு முகத்தோடு நாம் இருக்கோம்னாலும் அதுவே லக்ஷ்மி கடாட்சம்ங்க. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ சின்ன குழந்தைங்க இருந்தால் வீட்டில் அவங்கள பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு சிரிப்பு வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கலந்த தன்மையாக நமக்குள்ளே எந்த ஒரு கல்மஷமும் இல்லாமல் ஒரு பியோர் சோலாக நம்ம மாறிட்டோன்னா கண்டிப்பாக நமக்குள்ளேருந்து அந்த ஹாப்பினஸ்ன்றது வெளியே படும். ஸோ வெளியே நம்ம போடுற மேக்கப்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து உள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள் அழகு வந்து நம்ம ஒன்ஸ் அவேக்கன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அற்புதமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே நம்ம வாழ்க்கை பேலன்ஸ்டாக நம்ம வாழ முடியும். நம்ம வந்து இல்லறிக்க வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் வந்து இவங்க எல்லாம் வாழ்ந்து காட்ட நமக்கு சொல்லி கொடுத்தா பாடங்கள். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம செயல்படணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு எல்லாமே தெரியறது, ஆனால் செயல்படும் போது தான் முழுமையாக நம்மளால் செயல்பட முடியல. ஒவ்வொரு வாட்டி நான் ஆன்மான்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அடுத்த நிமிஷமே உடலாக மாறிட்டு மனமாக மாறிட்டு நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ அந்த திரிசூலம் அப்படின்னாலும் அந்த 3 இது என்றாலும் பாடி, மைண்ட் அண்ட் சோல், இந்த 3மே பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்போவுமே 3 நிலைகளையுமே இருக்கும். நாம் உடலும் கூட மனமும் கூட ஆன்மா கூட. ஸோ இந்த 3 நிலையிலே ஸோ வெறும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு செயல்கள் செய்யக்கூடாது, வெறும் மனம்னு சொல்லிட்டு செயல்கள் செய்யக்கூடாது, வெறும் ஆன்மான்னு சொல்லிட்டு கூட செயல்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உடலும் கூட மனமும் கூட அண்ட் ஆன்மாவும் கூட. ஸோ அந்த மாதிரி எப்போ நம்ம வந்து வாழ்க்கையை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியுமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த பிஎம்சிக்கு நம்ம நன்றி சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்கும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கு. இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ என்னோடய அனுபவங்கள் ஒரு 2 நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நிறைய சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல கிடைச்ச அனுபவம் இது. நான் குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பாம்பு வந்து புசு புசு புசுன்னு சத்தம் சீருது. ஸோ அந்த சத்தம் வந்து கேட்குது எனக்கு. அந்த கேட்கும்போது என்னடா இதுன்னு கவனிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஏதோ சூடாக கருப்பாக என் தலையிலேருந்து அப்படியே இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஒரு ஷோல்டர் வரைக்கும் அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா ஏதோ பாம்பு வெடித்த மாதிரி பேட்டுன்னு எனக்குள்ளே ஏதோ வெடிச்சது. என்னமோ போயிடுச்சே நமக்குள்ளேருந்து அப்படின்னு ஒரு பயம். என்ன போயிடுச்சுன்னு தெரியல. பட் ஆனால் அந்த இது ஆன பிறகு ஒரு வெளிச்சம், ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு சந்தேகம், என்னமோ போயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம். ஸோ இது வந்து எனக்கு தியானத்தில் வந்த ஒரு அனுபவம். சரி, அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கூடையும் ஷேரும் பண்ணேன். தியானம் கழிச்சதும் நமக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நான் ஷேரும் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் யோசிச்சே பார்த்துட்டு இருந்தேன், நமக்குள்ளேருந்து என்னமோ போயிடுச்சு, நான் எல்லாம் மறந்துட்டேன், நான் என்னோட மெமரி பவர் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நான் கவனித்தேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா என்னோட எண்ணங்கள் சுத்தமாக 0 ஆகிடுச்சு. நான் கண்ணை திறந்தாலும் எண்ணங்கள் இல்லை, கண்ணு மூடினாலும் எண்ணங்கள் இல்லை, டோட்டலாக மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நிறைய இன்ட்யூஷனல் மெசேஜஸ், நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும், குளிச்சுட்டு இருந்தாலும், சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எனக்கு இன்ட்யூஷனல் மெசேஜஸ் அப்போ தியானத்தில் மட்டும் இல்லாமல் எனக்கு மெசேஜஸ் கிடச்சிட்டே இருந்தது. இது ஒரு அனுபவம் எனக்கு இது நடந்தது. இந்த அனுபவம் வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பத்ரிஜி கூட நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாங்க, போனோம். அங்கே ஒரு 15-20 லேடிஸ் இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம், கிளாஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பத்ரிஜி வாயால் இந்த அனுபவம் ஃபுல்லாக சொல்கிறாரு. எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கணும், எல்லாருக்குள்ளேயும் விஷம் போல் எல்லாம் சேர்த்து வச்சு நிற்பாங்க, அதெல்லாம் பாம்பு விஷம் கக்கிற மாதிரி எல்லா இப்போ வெளியே வரணும், பாம்பு வெடித்த மாதிரி பட்டுன்னு வெடியணும் அப்படின்னு எனக்கு என்ன அனுபவம் கிடச்சதோ அது மொத்தமாக அவர் வாயால் நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் பத்ரிஜி கிட்டே நான் அது ஷேர் பண்ணலை. பத்ரிஜி எங்கேயோ இருப்பார், நமக்கு தினமும் ஏதோ ஒரு அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே அவர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வாயாலே அது எனக்கு கேட்கும்போது அப்போ சொன்னேன், சார் திஸ் வாஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போது சார் எனக்கு சொல்லவே இல்லையேன்னு சொன்னாங்க. ஸோ சிவன் வந்து நம்ம எப்போவுமே அவர் கழுத்தில்
வச்சுனே இருப்பார் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற உலகம் வந்து விஷம் போல் நமக்கு இது பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எதுவுமே நம்மளை தாக்காமல் நம்ம வாழணும், நம்ம சுத்தமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, எனர்ஜெட்டிக்கான வாழ்க்கை வாழணும்னா நாம் சிவன் போல் ஆகணும். அப்போது எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, வெளியே இருக்கிற எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம இந்த உடலை எடுத்து இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆனால் உள்ளுக்குள்ளே அது எஃபெக்ட் ஆகக்கூடாது. வெளியே இருக்கிற எதுவுமே உள்ளுக்குள்ளே நமக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது. இது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதுக்கு வழி இல்லை. இப்போது தியானம் பண்ணால் எனக்கு ஜுரம் வராது, தியானம் பண்ணால் எனக்கு இது வராது, தியானம் பண்ணால் எனக்கு எல்லாம் நான் நினச்சதெல்லாம் நடந்துடும், அப்படியெல்லாம் இருக்காது வாழ்க்கை. இன்னும் அதிகமாக சேலஞ்சஸ் வரும், இன்னும் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஸோ திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்ததா? அதுக்கப்புறம் இன்னும் நான் தான் சொன்னேன் இல்லையா, இன்ட்யூஷனல் மெசேஜஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நம்ம எப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போமோ, நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்போது நம்மளே வந்து ஓஹோ அப்படியா அப்படின்னு நம்மளோட இது நாம் கூட கேட்போம். அந்த மாதிரி வரும். அதனால தான் பேசணும்னு ஏன் சொல்கிறதுனா, நமக்குள்ளேருந்து புதிய ஞானம் வெளியே வரும், நமக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட வெளியே வரும். அதுபோல் இந்த ஸ்லோகம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கோட்டி பூஜை சமம் ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமம் ஜபம், ஜப கோட்டி சமம் தியானம், தியான கோட்டி சமம் லயம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகீதையில் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் யார்கிட்டயோ சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன். யாரோ எனக்கு டவுட் கேட்டாங்க, நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டு தான், அந்தந்த நிலையில் அது கரெக்டு. ஸோ பூஜைகள் செய்யணும். கோடி பூஜைகள் செஞ்சால் தான் நமக்கு ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கே நமக்கு தகுதி வரும். கோடி ஸ்தோத்திரங்கள் படிச்சிருந்தா தான் நமக்கு ஜபம் பண்ணுறதுக்கே தகுதி வரும். நம்ம ஜபம் பண்ணுறோம் இன்றைக்கின்னா நம்ம ஏற்கனவே கோடி ஸ்தோத்திரங்கள் முடிச்சாச்சு, அதனால தான் இப்போ ஜபத்துக்கே வந்திருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட தியானம் வருதுன்னா நாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, அதனால நம்மக்கிட்ட வந்திருக்கணும் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்குள்ளேருந்து ஏன் பூஜை விட ஸ்தோத்திரம் உயர்ந்தது, ஏன் ஸ்தோத்திரத்தை விட ஜபம் உயர்ந்தது அப்படின்னு எனக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கிறது. நான் எந்த புத்தகத்துலேயும் படிக்கலை, யார்கிட்டையும் கேட்கல, பட் நானே சொல்கிறேன், அந்த விளக்கத்தை சொல்கிறேன். அப்படின்னா நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சொல்லணும், சொல்ல 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 நமக்கு புதிய ஞானம் கொடுக்கப்படும். ஸோ நாமளே வச்சுட்டு இருந்தோன்னா அது அப்படியே தான் இருக்குமே தவிர வளர்ச்சின்றது இருக்காது. அதனால தான் எல்லாருமே மாஸ்டர்ஸாக இருக்கணும்னு சொல்கிறது பத்ரிஜி. ஏன்னா பேசுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன விளக்கம் வந்தது அதுக்குன்னா, பூஜை நாம் பண்ணும்போது நாம் வந்து கண்ணால் பார்த்து ரசித்து அந்த கடவுளை ரசித்து அவங்களுக்கு அது சுத்தமாக செஞ்சால் பூஜை அப்படின்றது. ஸோ நாம் அதை அவரை புகழ்ந்து இதை பண்ணுறோம். ஆரத்தி, இப்போ தீபம் ஏற்றுறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதை கண்ணால் பார்த்து ரசித்து பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நம் கண் பார்வை எவ்வளோ தூரத்து வரைக்கும் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஆற்றல் வாங்கிறதுக்கான தகுதி அப்போ நமக்கு இருக்கும். பூஜை பண்ணும்போது நம் கண் பார்வை எவ்வளோ தூரத்து வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கிற ஆற்றல் பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ அதுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு படிக்கும்போது அது சப்தம், சவுண்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து சரியாக உச்சரிப்பு இருக்கணும், சரியான அது எல்லாம் சரியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த சவுண்டுன்றது இந்த பார்வை விட இன்னும் தூரமாக பயணம் செய்ய முடியும். ஸோ அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற எனர்ஜி வைப்ரேஷன்ஸு நம்மளால் பெற முடியும். அதுவே நாம் வந்து ஒரு ஜபம் செய்யும்போது மனசில் செய்கிற விஷயம் அது. ஸோ நம்ம மனசு வந்து இந்த பார்வை விட சவுண்டை விட இன்னும் தூரமாக ட்ராவல் பண்ண முடியும். நம்ம இங்கே உட்காந்து ஹிமாலயங்களை நினைக்க முடியும், இங்கே உட்காந்து அமெரிக்காவை நினைக்க முடியும், இங்கே உட்காந்து அடுத்த லோகங்கள் அப்படின்னு நினைக்க முடியும். ஸோ எல்லாத்துமே மனசால் எங்கே வேணாலும் நம்மளால் பயணம் செய்ய முடியும். எந்த அளவுக்கு நம்மளால் பயணம் செய்ய முடியும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வரைக்கும் தான் நம்மளால் பயணம் செய்ய முடியும். அப்படி தானே? தெரியாத விஷயங்களை எப்படி நம்மளால் நினைக்க முடியும்? நினைக்கக்கூட
முடியாது. ஸோ அந்த மனம் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஆற்றல் நம்ம பெறத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டு. ஸோ எனர்ஜி வாங்கிட்டு இருக்கிறோம், நம்ம எனர்ஜி வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவே தியானம்னா என்ன? எம்ப்டினஸ். ஸோ அது நிசப்தம், நோ தாட் ஸ்டேட், எம்ப்டினஸ். அந்த எம்ப்டினஸ்னா ஆகாயம்னா யூனிவர்ஸ். ஸோ அந்த யூனிவர்சல் எனர்ஜி வாங்கணும்னா தியானம்தான். ஸோ தட் இஸ் த ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ எதுவுமே தவறு கிடையாது. எந்த நிலையில் இருந்தால் அது சரியானது தான் அப்படின்னு ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால் நாம் தியானம் செய்யணும், சேவை செய்யணும், ஞானத்தை கேட்கணும், அதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நாம் தெரிஞ்ச ஞானத்தை, நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சதோ எந்த அளவுக்கு புரிஞ்சதோ அதை மட்டும் பேசுங்க போதும். யாரோ சொன்னதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போய் சொல்ல தேவையில்லை. நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை மட்டும் நம்ம பேசினா போதும், அது கண்டிப்பாக ரீச் ஆகும். புரிஞ்சதா? கேள்வி ஞானம் அது ஓரளவுக்கு தான். அதில் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. அதுவே நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அடித்து சொல்லும். அது ட்ராவல் பண்ணும், ஹார்ட் டு ஹார்ட் டைரெக்டாக போய் அடிக்கும். அப்போது அவங்க ஏற்றி புரிஞ்சுதா? So thank you very much for the